ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. மந்த்ல பர்ச்சேஸ் பண்ண ஷர்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸாக பார்க்க போகிறோம். இது மஸ்ட் ஹேவ்னு சொல்லலாம். நம்ம ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஷர்ட்ஸ் வச்சுக்கணும்னா ஷர்ட்ஸ்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னடா இது வீடியோ எடுக்கும்போது சாப்பிட்டுட்டே பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இது ஒரு காரணத்தினால தான் என்னால் ஒரு வாரத்துக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல, ஒரு வாரத்துக்கு மேலே வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. என்னென்னா எனக்கு இந்த கடாப்பல் கிட்ட வந்து ஒரு பல்லு கொஞ்சம் ஏடாடமாக வளர்ந்ததுனால பல்லு பிடுங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. அந்த நிலைமை என்ன ஆகிட்டுனா எனக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் வீங்கிச்சு, ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் மினிமம் 5 days வந்து இருக்கும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அந்த ஸ்வெல்லிங் மாஸ்க் போட்டுட்டு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஓகே பொறுமையாக வெயிட் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். நான் அகெயின் வந்து யாரும் நினைக்காதீங்க என்ன அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே எடுக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. இந்த பக்கம் மட்டும் லைட்டான ஸ்வெல்லிங் இருக்குது, இந்த மட்டும் ஸ்வெல்லிங் இன்னும் இருக்குது. ஸோ அது இன்னும் கிளியர் ஆகலை. அது கிளியர் ஆகணும் 2 to 3 days ஆகும். ஸோ என்னால் முடிஞ்சுது. ஸோ நான் வந்து எடுக்கிறேன். சாரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு. நான் வேர் பண்ணிக்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் வித் ஒரு லைட் க்ரீன், எல்லோ க்ரீன் சொல்லாமல் எல்லோ க்ரீன் வித் அந்த பிரிண்ட் ஒர்க் வச்ச மாதிரி, அதாவது ஸ்ப்ரே டைப் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரே டைப்பில் இங்கே ஒரு ஃப்ளார் வச்ச மாதிரி அங்கே மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க, இந்த மெயில் பார்க்க மட்டும். ஸோ அது ரொம்ப அழகான ஃபினிஷிங்காக இருக்குது. இதுலேயே இன்னும் ஒரு ஃபியூ கலர்ஸ் இருக்குது. பிங்க் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அண்ட் நிறைய ரேண்டம் கலர்ஸில் இருக்கும். பிங்க், ரெட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். பட் எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சூஸ் பண்ணேன். இது வந்து ஸ்ப்ரெட் காலர் கொடுத்துருக்காங்க, நம்ம காலர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் காலர் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் லைக் வந்து வி நெக் மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஷர்ட் நான் சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஒயிட் கலர், ஒரு ஃபார்மலாகவும் இருக்கும், கேஷுவலாக இருக்கும். நீங்கள் வந்து நான் இப்போ ஹிண்ட் பண்ணி நான் வந்து பிளாக் கலர் ஸ்கர்ட் போட்டிருக்கேன் நான் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி. இது நீங்கள் இப்படி விரும்பலை, வந்து வெளியே போகிறதுக்கும் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் டக்கின் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே விட்டுட்டு ஒயிட் கலர் ஜீன் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஒயிட் கலர் ஜீன் போட்டு இது மாதிரி பேர் பண்ணுறது. பட் இதுவும் ஃபார்மலாக காட்டுறதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி காமிச்சேன். பட் நாட் டிசப்பாயிண்ட், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட ரேஞ்ச் தான் 820. இஸ் பிட் காஸ்ட்லி, பட் ஸ்டில் வந்து ஒர்த் ஃபார் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா டிஃப்ரெண்டான கலர், ஒரு நார்மலாக ஷர்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் பேசிக் ஷர்ட்ஸ் இது நல்லா இருக்குது. ஃபேப்ரிக் வந்து காட்டன் கொடுத்துருக்காங்க, பட் ஐ ஃபீல் லைக் காட்டன் பிளண்ட் மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டும் தெரில. நான் மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன், மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பட் காலம் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வச்சு இதை ஃபுல் வீடியோ பார்த்தோம் எப்படி இருக்குன்னா. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணிக்க ஒரு டியூவல் டோன் தான். இது மாதிரி ரெட்டிஷ் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு வருது. நீங்கள் ஸ்லீவ்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்காஸ் ரைன் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு க்ரஷ்ஷு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு க்ரஷ்ஷு டைப்பில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என் வாழ்க்கையில் நானும் பார்க்கும்போது எனக்கு நான் சாப்பிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அதில் ஸ்ப்ரெட் காலரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஸ்ப்ரெட் காலரும் யூஸ் பண்ண பிடிக்கும். ஏன்னா பட்டன் நெக்ஸ்ட் பட்டன் வந்து இங்கே இருக்குது. நான் ஸ்ப்ரெட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் நெக்காக இருக்கும். சைட் அது எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியும், அதனால நான் வந்து போடல. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 749. ஓகே தாராளமாக 749க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லையே ஓரளவு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்கை ப்ளூ, பீச் வைப்பில் இருக்குது, அண்ட் வந்து ஒயிட் பேஸில் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு அது எல்லாமே விட எனக்கு இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளூ கலர் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் இருக்கிற மீஷோலேருந்து. எனக்கு இந்த கலர் சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னு. ஓகே 749க்கு தாராளமாக வாங்கலாம். இதுக்கு வந்து நான் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேர் பண்ணிக்க ஜெகின்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து லூஸ் பேண்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம், ப்ளூ கலர் கூட வேர் பண்ணலாம், பிளாக் கலர் வேர் பண்ணலாம். இந்த கலர் நீங்கள் எது வேணால் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எது போட்டாலுமே. ஸோ ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது கம்ஃபர்டாக பிடிச்சிருக்கு. இதோட சைஸ் வந்து 40ல் வாங்கியிருக்கேன். 38ல் நான் வாங்கும்போது இல்லை, அதனால தான் நான் வந்து வாங்கலை. இப்போ பார்த்தா 38ல் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இதுவும் வந்து எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. கொடுமையாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு சைஸில் எடுக்கிறது. பட் ஸ்டில் ஃபைன், நல்லா தான் இருக்குது. லூஸனாக இருக்கிறது கொஞ்சம் கரெக்ட் சைஸ் மாதிரி தெரியுது, ஏன்னா தின் கிளாத்ன்றதுனால. உங்களுக்கு அது மாதிரி வேர் பண்ண பிடிக்காதுன்னா உங்களோட நெக்ஸ்ட் சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இந்த ஷர்ட்டில். ஃபுல் வீடியோ பார்த்தாலும் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நான் வேர் பண்ணிக்க இந்த ஷர்ட் தான். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் ஷர்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் பார்க்க அப்படி தெரியாது. சூஸ் பண்ண சைஸ் லட்சணம் அப்படி. எதுனால நான் வந்து ஸ்மால் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா 42. நான் மேபி மீடியமில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் நல்லா லூசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு ஆக்சுவலி லூசனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். சரி
லூஸாக தான் இறக்கமாக இருக்குது. ஸோ ஐ பிட் ஃபீல் இது ஓகேமா தான் எனக்கு தெரியுது. இது ரேஞ்ச் பார்த்தா 949 ஓகே. பட் ஆனால் ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். எதனாலனா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த சீசனுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த ஷர்ட். அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அது லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதோட ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு ஈரம்லாம் பட்டு பட்டுன்னு உறிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. அவ்வளோ நல்லா பியூர் காட்டனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஓவராலாக 8 கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸுமே வந்து டார்க் ஷேடோவுக்கு பேஸ்டல் கலர்ஸும் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிப்பாங்க, செக் பண்ணிப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சைஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே மீடியம்லேயே நீங்கள் உங்கள் கரண்ட் சைஸே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு சைஸ் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்காது, எனக்கு வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் எனக்கு ஷோல்டர் சைஸு. பட் நான் வந்து டவுன் சைஸ் ஆர்டர் பண்ணதான் எனக்கு ஷோல்டர் இங்கேயே நிற்கிது. எனக்கு அது சைஸ் ஷர்ட் மாதிரி தெரியாது, கொஞ்சம் நார்மல் ஷர்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி இப்படியே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அதே மாதிரி சூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு சைஸ் ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட கரண்ட் சைஸே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிடிச்சிருக்கேன் எனக்கு. இதுக்கு நான் பேர் பண்ணிக்க பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காஃபி ப்ரௌனு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா லூஸ் அண்ட் பேண்ட், நல்லா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டாக இருக்குது. நல்லா எனக்கு ஹைவேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க போல். பட் நான் ஹைவேஸில் போல் நார்மல் பேண்ட்டில் தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு நல்லா கால் பெரலராக, பட் ஆனால் கம்ஃபர்ட் சொல்லணும் டாப் நாச்சாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இந்த ஷர்ட் அண்ட் பேண்ட்டு. வாவ், எனக்கு இது ஹோல் டே போட சொன்னாங்க கூட ஹோல் டே போடுவேன் போல. அந்தளவு கம்ஃபர்ட், எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சீரியஸ்லி. அழகாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நம்ம வேர் பண்ணிவிட்டு அழகாக போல பாய் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. இந்த மாதிரி வேர் பண்ணாலும் நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் போல. அப்படி சும்மா ஜஸ்ட் ஃபார் சேக் எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் முடிய கட்டியிருக்கலாம்லடி அப்படின்னு சொல்ல நினைக்கலாம். பட் முடிய கட்டினா நல்லா இருக்காது. அதனால பேண்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா மிட் ரைஸில், இது வந்து ஹை ரைஸ் கிடையாது, மிட் ரைஸ் இது. ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரெச்சபிள், இது வந்து எலாஸ்டிக்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். அதாவது லூஸான இருக்குது நமக்கு ஜீனு. இதுக்குமே நமக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் இது கரெக்டான இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கலரு. இது ரேஞ்ச் மாதிரி 901க்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வாட்ஸ் ஃபார் ப்ரைஸுங்க. சீரியஸ்லி வந்து 1000 ருபீஸ்க்குலாம் வந்து எங்கேயுமே இப்போ ஜீன் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல ஜீன் வாங்கினா 1000 ருபீஸ் கிடைக்க மாட்டேது சீரியஸ்லி. நான் சைஸ் பார்த்தீங்கன்னா 32ல் வாங்கினேன். 32 எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு. எஸ், சில இதே மிந்த்ரா வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக வந்து 32ல் வாங்கியிருக்கேன். 32ல் எனக்கு பத்தல, இல்லை ரொம்ப லூஸாக இருக்கும். அது மாதிரி சைஸ் வேரியேஷன் நிறையவே இருக்குது. இது உங்களுக்கு 2 சைஸில் இருக்கும். என்னோட சைஸ் வந்து 2 சைஸ் வந்து 32 தான். சேம் சைஸில் தான் வந்திருக்கு. எனக்கு கரெக்டாகவும் இருக்குது. எனக்கு ஃபிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா பிடிச்சிருக்கு. இது நீங்கள் டிஷர்ட் வேர் பண்ணலாம், ஷர்ட் வேர் பண்ணலாம், குர்த்தி வேர் பண்ணலாம், லாங் குர்த்தி வேர் பண்ணலாம், இது வேணால் நீங்கள் வேர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு இது. ஒரு ஃபுல் வீடியோ பற்றலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நான் வேர் பண்ணிக்க இந்த ஸ்டைப்ஸ் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் சைஸ் ஷர்ட் தான். பட் நான் அவசரப்பட்டு எக்ஸஸில் வாங்கிட்டேன். எஸ், அதனால கொஞ்சம் எனக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இப்படி பண்ணும்போது யார் நான் ஆகுதுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அயன் படத்தில் வில்லன் இருப்பான்ல, லட்டுல வச்சேன்னு நினச்சியோ நட்டுல வச்சேன் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு சடனாக தோணுச்சு. இதோட ஃபேப்ரிக் தான் காட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா க்ரஷ் மேட்டில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா க்ரஷ் மேட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. மேபி நீங்கள் ஓ சைஸ் வாங்க நமக்கு இன்னும் ஹைட் அண்ட் பிரெத் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த காலரு. ஓகே, இதுலேயே வந்து ஓவராலாக 5 கலர்ஸ் இருக்குது. 969க்கு வாங்கலான்னா நான் மேபி சைஸ் ஷர்ட் எடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டான சைஸ் எடுத்ததுனால எனக்கு தெரியல. யூஸ்வலாக வந்து நான் சைஸ் ஷர்ட் போட மாட்டேன். அது என்ன எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் யூஸ்வலாக போட மாட்டேன். அதே மாதிரி இப்போயும் நான் வந்து ஏதோ மைண்ட்லேயே நான் வந்து சைஸ் ஷர்ட் போடாமல் வந்து நான் எனக்கான கரெக்ட் சைஸ் நான் போட்டுட்டேன். மேபி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சைஸ் ஷர்ட் போட்டு பார்க்குறேன்னா அப்போ வந்து லுக் எப்படி இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன்.
ஓகே, லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை கலர் ஷர்ட் தான். எஸ் க்ரீன் கலர் ஷர்ட் நல்லா இருக்குது. நல்லா ரொம்ப தின்னாக இருக்குது. பட் ஆனால் காட்டன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி காட்டன் பிளெண்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இதெல்லாம் ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒரு டிசைன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணா அது ஷார்ட்ஸ் இந்த மாடல் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் டக்கின் பண்ணி, இல்லையா நீங்கள் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு ஒரு ஒயிட் பேட் ஜீன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட ஜெகின்ஸாக இருக்குது, ஸோ அதனால் அது நான் பேர் பண்ண நல்லா இல்லை. ஸோ அதனால் ஜீன் நீங்கள் உங்கள்கிட்ட ஒயிட் ஜீன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. பட் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 1199, இப்போ ரேஞ்ச் பார்த்தா 1499. எக்ஸிஸ் பீக்கில் இருக்கிறதுனால வந்து நிறைய உடனே வந்து சேல் அவுட் ஆகிறதுனால நிறைய ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் வாங்கியிருந்தேன். மீடியம் சைஸ் எக்ஸாக்டாக வந்து சைஸ் போடலை, அதில் மீடியம் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. எஸ், எம், எல் மோடு தான் இருக்குது அதில் அவைலபிலிட்டி. பட் இதுவே ஐ ஃபீல் லைக் இது லூஸராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சீட்டை தான் மேபி என்னோட நெக்ஸ்ட் சைஸ் எல்ல இருக்கவங்க போட்டால் கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கு ஐ ஃபீல் இன் சைஸை. ஓகே, இது ஃபுல் ஹேண்ட் தான். நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கேஷுவலுக்கு மடிச்சு வச்சுருக்கேன் நான். நல்லா இருக்கு, நாட் பேட். இதில் வேறு எதுவும் கலர்ஸ் இல்லை, இதுக்கு நன்றி. சும்மா டிஃப்ரெண்ட் கலர், ஹை கேட்சி கலர் சொல்லாமா, அந்த மாதிரியான கலர்ஸ். இது பாலிஷ் கலர். இது ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கா பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாமா? அண்ட் தான் பை ஃப்ரம் உங்கள் ஜம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.